விக்ரம் வந்து வேதா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதே டைமில் வந்து சரி ஓகே, இன்றைக்கி வந்து எப்படியும் சமாளிச்சிட்டோம், எல்லாம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்மலாம் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து வந்து எப்படியும் யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வராங்க அருணி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஐயோ இவ வந்துட்டாலே அப்படின்னு ஃபோனை கட் பண்ணாதீங்க, எனக்கு நல்லா தெரியும் யாருன்னு சொல்லிட்டு, பக்கத்து வீட்டில் அந்த கேட்ரேக்கர் தானே அப்படின்னோடனே உடனே வந்து அது வந்து எனக்கு ஒன்றும் புரியல, ரூமில் எங்கேயுமே வழி இல்லை, இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வழி இருக்கா, நான் அந்த வழியாக நீங்கள் வந்துட்டிங்களா, நான் எனக்கு ஒன்றும் புரியல, காலைல பார்க்கும்போது கரெக்டாக அங்கே தான் இருந்தீங்க, அதுக்குள்ளேயும் காணா போயிட்டீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன உண்மையை சொல்லுங்கள், அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து சொல்ல போகிறீங்களா இப்போ இல்லையாண்ணா, நீங்கள் சொல்லினீங்கன்னா இந்த எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து கண்டிப்பாக பாட்டிக்கிட்ட சொல்லிடுவேன், அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டால் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும், நீங்கள் சொல்கிற மாதிரி தெரியல, அதனால் நானே போய் பாட்டிக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க வந்து ஹரிணி. உடனே விக்ரம் பின்னாடி ஓடி போயிட்டு கையை பிடிக்கிறாரு. ஹரிணி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லுங்கள், நான் எதுக்காக வந்து என்னை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பாரு நான் உண்மையை எல்லாத்தையும் சொல்லிடுறேன், தயவுசெய்து இந்த விஷயத்தை உங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லிடாத, சரி அப்போ உண்மையை சொல்லுங்கள், சொல்கிறதா வேணாமா நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து அவருக்கும் வந்து வேதாவுக்கு கல்யாணம் ஆனது, வேதா தான் எங்கள் ஒய்ஃபு, எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு ஹரிணி அப்படியே வந்து ஷாக்காகி உட்காந்துறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, உங்கள் ஒய்ஃபா, இது எப்போ ஆச்சு, அப்புறமா தான் ஆச்சு, ஐயோ இந்த விஷயத்தை வந்து பாட்டிக்கிட்ட ஏன் சொல்லலை, நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது, ஆனால் இதெல்லாம் சொன்னால் அவங்க டென்ஷன் ஆகிடும், உனக்கே தெரியும், ஆமாம் டென்ஷன் தான் ஆவாங்க, அதுக்காக தான் நாங்கள் மறைச்சோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. என்னென்ன பொய்க்கு மேலே பொய்யா சொல்லி வச்சுருக்கீங்க, இந்த விஷயம் வந்து பாட்டிக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடுமே, பாட்டி இதெல்லாம் மன்னிக்கவே மாட்டாங்க, அவ்வளோதான், ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நான் எப்படியாவது வந்து பாட்டிக்கிட்ட நம்ம பேசிடலாம், ப்ளீஸ் சரி நீ தான் ஹெல்ப் பண்ணணுன்னு, சரிங்க என்ன ஓகே அப்படின்றாங்க. ஆனால் அண்ணி எப்படி ஒத்துக்குனாங்க இந்த மாதிரி வேலைக்காரின்னு சொன்னோன்னே, அது ஏன் கேட்குற, அண்ணியே சமாளிச்சிடலாம், எங்கள் மாமியார் இருக்காங்களே அவங்கள தான் சமாளிக்கவே முடியல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் தெரியுமா, ஓ அப்படியா அவங்க வந்தாங்களே அவங்க தானே, ஆமாம் ஆமாம் கரெக்டு தான், அண்ணியோட அம்மா வந்து ரொம்ப டெரராக தான் இருக்காங்க, பார்த்தல எல்லாருக்கிட்டையும் மாட்டிட்டு நான் தான் கஷ்டப்பட்டுருக்கேன், ப்ளீஸ் சரி நீ இந்த அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுவியானோன்னே, சரிங்க அண்ணன் நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் சொல்லாமல் இருந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறாங்க. அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம விக்ரம். ஹரிணி வந்து வேதா வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ ஹரிணி கேட்குறாங்க, எப்படி இதுக்கு ஒத்துக்குனீங்க, உங்களால் எப்படி ஒத்துக்க முடிஞ்சது, உங்களை வேலைக்காரி சொல்லும்போது உங்களுக்கு கோவமே வரலையா, அப்பா நானும் தான் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணியிருக்கே மாட்டேன் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் தன்விக்காக தான் நான் பொறுத்திருக்கேன், வேறு எந்த காரணமும் கிடையாது, தன்வி மனசு கஷ்டப்படும் இல்லையா, அது இல்லாமல் அத்தை பாவம் அவங்க வேறு தெரியாமல் சொல்லிட்டாங்க, இப்போ அவங்க வந்து எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அத்தையும் குழந்தை மாதிரி தான் அப்படின்னோடனே, உண்மையிலே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிரிக்கிறாங்க வேதா. உடனே வந்து ஹரிணியோட ஜாபை பற்றி வேதா வந்து கேட்குறாங்க. அவங்க வந்து அதை பற்றிலாம் டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. சரி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி சொன்னோன்னே, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதாவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் முடியுது.